அனைவருக்கும் வணக்கம். எம்எஸ் ஃபார்ம்ல இருந்து அரசு பேசுகிறேன். இந்த ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் அமைஞ்சிருக்கு. இங்கே பரண் அமைச்சு செம்மறி ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த பரணை தரமான முறையில் எப்படி நாங்கள் அமைச்சிருக்கோம், இதோட பட்ஜெட் என்ன, இதில் என்னென்ன மெட்டீரியல் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம்ன்றத விரிவாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஷெட்டு போடுற இடத்துல மழை தண்ணி தேங்காமல் இருக்கணுன்றதுக்காக வேண்டி கிணத்து சுக்கா மண்ணை 1.5 அடி உயரத்துக்கு பரப்பி விட்டு ஜேசிபியை வச்சு நம்ம லெவல் பண்ணிக்கிட்டோம். வெல்டரை கூப்பிட்டு நம்ம ஷெட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இதில் நம்ம ஜிஐ பைப்பை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஜிஐ பைப்போட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஷெட்டோட நீள அகலம் 31 அடி நீளமும் அகலம் 21 அடியும் மொத்தம் 651 சதுர அடி வருது. எல்லா பைப்புக்கும் காங்கிரீட் 1.5 அடி நம்ம போட்டிருக்கோம். ரூஃபில் ஜேஎஸ்டபிள்யூட ஷீட் 12 யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஷெட்டு வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பரண் அமைக்க தேவையான பில்லர் அமைப்போம். 5 அடிக்கு ஒரு பில்லர் போட்டிருக்கோம். 1.5 அடி ஆழத்தில் காங்கிரீட் போட்டு மேலே 1/2 அடியில் ஹாலோ பிளாக் வச்சு நம்ம காங்கிரீட் போட்டிருக்கோம். பரணோட மொத்த வெயிட்டுமே இந்த பில்லரில் தான் நிற்கிது. அதனால தான் நம்ம கீழே 1.5 அடி ஆழத்தில் காங்கிரீட்டும் அதுக்கு மேலே 1/2 அடி காங்கிரீட்டு ஹாலோ பிளாக்கை வச்சு நம்ம போடுவோம். அடுத்து பில்லர் மேலே ரன்னர் கட்டையை உட்கார வைக்கிறதுக்கு பா சேனல் நமக்கு தேவைப்படுது. இந்த பா சேனல் கடையில் 20 அடி நீளத்தில் கிடைக்குது. நம்ம அதை வாங்கிட்டு 1/2 அடி நீளத்தில் நம்ம கட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய பில்லர் மேலே கிழக்கு மேற்காக வச்சு நம்ம வெல்டு பண்ணியிருக்கோம். வெல்டு பண்ணும்போது ரசமட்டை வச்சு பார்த்து அவங்க வெல்டு பண்ணுவாங்க. அவங்க வெல்டு பண்ணுறது சரியாக இருக்கான்னு நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பரணோட உயரம் 5.5 அடி. பரனுக்கு மேலே சென்டரில் 7.5 அடியும் 2 பக்கமும் சைடில் 7 அடி உயரமும் இருக்குது. ஷெட்டோட வெல்டிங் வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆசரி வேலை. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, பில்லர் டு பில்லர் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றதை நம்ம குறித்து வச்சுக்கணும். உதாரணத்துக்கு எங்கள் ஷெட்டில் சென்டர் பில்லர்லேருந்து ஒரு பக்கம் 10 அடியும் இன்னொரு பக்கம் 11 அடியும் இருந்துச்சு. நாங்கள் மொத்தமாக 11 அடியிலே ரீப்பர் எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு ஷெட்டு அமைக்கும் போது எவ்வளவு ரீப்பர் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஷெட்டோட அளவு 651 சதுர அடி. இதில் நம்ம 2 படிக்கட்டு வேறு நம்ம அமைக்கணும். நமக்கு தேவைப்பட்ட மொத்த ரீப்பர் 2500 அடி. இதில் நம்ம ரன்னர் ரீப்பர் 600 அடி எடுத்திருக்கோம். நம்ம ரன்னர் ரீப்பரோட அளவு 6க்கு 4, ரீப்பரோட அளவு 3க்கு 2. பரனில் ஆசாரி வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வெல்டரை கூப்பிட்டு ஆட்டுக்குட்டிங்க பரனை விட்டு வெளியே போகாத அளவுக்கு 4 அடி உயரத்தில் வெல்டு மிஷ் வச்சு நம்ம வெல்டு பண்ணிக்கிட்டோம். பரன் வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம ஆட்டுக்குட்டிங்க எப்பயுமே பரனில் இருக்க போகிறது இல்லை. அதை ஆடி ஓடி விளையாடுறதுக்கு ஷெட்டுக்கு முன்னால் நம்ம ஒரு 20 சென்ட் இடம் நம்ம ஒதுக்கியிருக்கோம். குட்டிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காண்டி இந்த 20 சென்ட்டை சுற்றி நம்ம 5 அடி உயரத்தில் டைமண்ட் வேலி அமைச்சிருக்கோம். பரண் எப்படி அமைக்கிறதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப விரிவா சொன்னீங்க. இப்ப இந்த பரனுக்குள்ள எத்தனை குட்டிகளை நம்ம வளர்க்கலாம், இதை நீங்க எத்தனை பிரிவா பிரிச்சிருக்கீங்கன்றத கொஞ்சம் விரிவா சொல்றீங்களா? பரனோட அளவு 31க்கு 21, மொத்தம் 651 சதுர அடி. இதை 3 பிரிவா பிரிச்சிருக்கு. நான் பில்லர் டு பில்லர் 10 அடி, 20க்கு 10 20க்கு 10ன்னு சொல்லி 3 பிரிவா நம்ம பிரிச்சிருக்கோம். இதுல ஒரு 30 குட்டின்னு சொல்லி ஒரு 90 குட்டி வளர்க்கலாம் நம்ம. ஆனா குட்டிங்க எப்பயுமே பரனுக்குள்ளேயே இருக்க போறது இல்லை. பரனுக்கு முன்னால நம்ம நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்பேஸ்ல குட்டிங்க எப்பயுமே விளையாடிட்டு தெரியும். அதனால இதுல எக்ஸ்ட்ரா ஒரு 5 குட்டின்னு போட்டு ஒரு 100 குட்டி நம்ம தாராளமா வளர்க்கலாம். 100 குட்டி வளர்க்கறதுக்கு இதுவே போதுமானது. ஆக மொத்தம் 100 குட்டி வளர்க்கறதுக்கு இந்த 651 ஸ்கொயர் ஃபீட்டே போதுமானதுன்னு சொல்றீங்க, கரெக்டா? ஆமா. இப்ப நம்ம பரன்ல ரீப்பர் டு ரீப்பர் எவ்வளவு இடைவேளையில இருக்குன்றது கொஞ்சம் சொல்றீங்களா? நம்ம பரன்ல ரீப்பர் டு ரீப்பர் 3/4 இன்ச்சு நம்ம அடிச்சிருக்கிறோம். இது அதிகப்படியா இருக்குது. எப்பயுமே நமக்கு 15 கிலோவில் குட்டி கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு 10 கிலோ 12 கிலோ இடையில இருக்க மாதிரி நம்ம குட்டி கிடைச்சிச்சுன்னா ஈஸியா கால் உள்ள போயிடும். உள்ள போச்சுன்னா கால் உடஞ்சு போயிடும். அதனால என்னோட அனுபவத்துல 1/2 இன்ச்சு வச்சு அடிச்சுக்கிறது நல்லது. ரீப்பர் டு ரீப்பர் 1/2 இன்ச்சு வச்சு அடிச்சுக்கிறது நல்லது. இப்ப இந்த பரனை அடிக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நம்ம பரன் அடிக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஆசாரி ரீப்பரை வச்சு அடிக்கும் போது சுத்தியில வச்சு வேக வேகமா அடிச்சுக்கிட்டு போவாங்க. அப்ப என்ன ஆகும்னா ரீப்பர் அந்த ரன்னர் கட்டையில வச்சு அடிக்கும் போது ரீப்பர் வெடிச்சு போகும். அதுக்குனால நம்ம என்ன செய்யணும், ட்ரில்லிங் மிஷினை வச்சு ரீப்பரை நல்லா ட்ரில் பண்ணிக்கிட்டே ஒருத்தரை போக சொல்லணும். பின்னால ஒருத்தர் ஆணி அடிச்சுக்கிட்டு வரணும். இதனால கொஞ்சம் சம்பளம் அதிகமானாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம பரனோட உறுதியே இந்த ரீப்பர் அடிக்கிறதுல தான் இருக்கு.
அடுத்தது நம்ம வீடியோவோட தொடக்கத்திலே சொன்ன மாதிரி இந்த ஷெட்டு கட்டி முடிக்க மொத்தம் எவ்வளவு செலவாச்சுன்றது இங்க பார்க்கலாம். முதலாவதா ஜிஐ பைப்ஸ், இது நாக பைப்புன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. இது 2 இன்ச்சு. மொத்தமா இது வாங்குறதுக்கு 1.25 லட்ச ரூபாய் ஆச்சு. அடுத்ததா ரா மெட்டீரியல்ஸ், நம்ம மேல போட்ட ரூஃபிங் ஷீட்டு 12 ஷீட்டு, வெல்டு மெஷ், சுத்தி போட்ட டைமண்ட் வேலி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அப்ராக்சிமேட்டா 1.25 லட்சம் ஆச்சு. அடுத்து மூணாவதா ரீப்பர், இதுல வந்து ரன்னர் ரீப்பரு, மேல போட்ட ரீப்பரு பிளஸ் லோடிங் அன்லோடிங் சார்ஜ், டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 65,000 ரூபாய். வெல்டிங்கான லேபர் வந்து 35,000, கார்பெண்டர் ஆசாரி வேலை ஒரு 15,000. அடுத்ததா கான்கிரீட் போட தேவையான எம் சாண்டு, ஜல்லி பிளஸ் சிமெண்ட். இது எங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, கான்கிரீட் போடுறதுக்கு ஜல்லியும் எம் சாண்டுமே வந்து மொத்தம் ஒரே கலவையா ஒரு யூனிட்டா எங்களுக்கு 5,000 ரூபாய் மதிப்புல எங்களுக்கு கிடைச்சது. அடுத்து சிமெண்ட் ஒரு அப்ராக்சிமேட்டா 5,000 ரூபாய், மொத்தமா சேர்த்து ஒரு 10,000 ரூபாய் செலவுல இது முடிஞ்சிச்சு. அடுத்து ஆடுகளுக்கு தேவையான தீவன தொட்டி மொத்தம் 6 செஞ்சோம். இது வந்து 3 பிவிசி பைப்பு, டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ், லேபர் சார்ஜ், இது எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு ஒரு 30,000 ரூபாய் செலவாச்சு. டோட்டலா லேபர், தீவன தொட்டி, மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு 4,05,000 ரூபாய் ஆச்சு. இதுல வந்து நீங்க மெட்டீரியலை சூஸ் பண்றதை பொறுத்து இந்த ரேட்டு வந்து ஏறவும் செய்யலாம், இறங்கவும் செய்யலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இவ்வளோ தெளிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. கடைசியா ஒரு கேள்வி, புதுசா யாராச்சும் ஆட்டு பண்ண அமைக்கணும்னா இந்த பரன் கண்டிப்பா அமைச்சு ஆகணுமா? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வருஷம் பூரா ஆடு வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் பறன் தேவைங்க. புதுசா வளர்க்குற ஆடு பண்ணையாளர்கள் வந்து வெயில் காலத்துல, அதாவது பிப்ரவரி மாசத்துல வந்து குட்டிகளை வாங்கி வளர்த்து பக்ரீத்துக்கு நீங்க சேல் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், லாப நஷ்டத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பறனை போட்டு வளர்த்தீங்கன்னா நஷ்டம் இல்லாம நீங்க லாபத்தை பார்க்கலாமுங்க. எல்லாரும் அதே மாதிரி பண்ணுங்க. அப்போ வெயில் காலத்துக்கு தேவையில்ல, மழை காலத்துக்கு கண்டிப்பா பறன் அவசியம்னு சொல்றீங்க. இது நம்ம சேனல்ல வளர்ப்பு குட்டிகளை வந்து நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அதோட உடல் எடையை வந்து நம்ம எப்படி அதிகரிக்கிறது, இது போல பல பயனுள்ள தகவல்களை நம்ம சேனல் மூலியமா சொல்ல போறோம். மறக்காம எல்லாரும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.